வணக்கம் நண்பர்களே. நம்ம மதுரை கோசாகுளத்துல ஒரு ரீசேல் வீடுங்க. அதாவது ஆற்று மணல்ல கட்டிய பழைய வீடு, அந்த வீடு. ஆ இப்ப வரதுல எம்சாண்ட் வருதுல்ல, இது வந்து ஆற்று மணல்ல கட்டிய வீடு. இந்த வீடு வடக்கு பார்த்த வீடுங்க. ஒரு 20க்கு 50ன்ற அளவு தோராயம் நான் சொல்றேன். ஓ அந்த அளவுல இருக்கு. ஒரு 2 1/2 சென்ட்டு. இந்த வீடு வந்து ஒரு 1400 சதுரடிங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர். அந்த மாரி வருதுங்க. 2 வீடுங்க. கீழ டபுள் பெட்ரூம், மேல சிங்கிள் பெட்ரூம் வீடுங்க. 2 வீடுமே வாடகைக்கு விடலாம். இந்த மாரி வருது. ஒரு அருமையான வீடுங்க இந்த வீடு. வடக்கு பார்த்த வீடு. ரூ. 60,00,000 கோட் பண்றாங்க. நெகோசபிள்ங்க. கோசாகுளம் மெயின்லயே இந்த வீடு வருது. இந்த மாரி ஒரு 30 ஃபீட் ரோடு வந்துருதுங்க. 30 அடி ரோடு. வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்துருவோம். பாருங்க. போர்ட்டிகோ வந்துருது. இது பார்க்கிங் ஏரியா. அந்த இடத்துல பைக்க தாராளமா பார்க் பண்ணிக்கலாம். இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாநகராட்சி குடிநீர் கனெக்ஷன் எல்லாமே இருக்குங்க. இந்த மாரி இந்த வருதுங்களா? பாருங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் டைல்ஸ்ல போட்டிருக்காங்க. கிரில்லு, சேஃப்டி கிரில்லு, தேக்கு மர டோரு எல்லாம் நல்லா அருமையா இருக்கு. ஒரு 200 சதுரடிக்கு குறையாத 200, 225 சதுரடி குறையாத அந்த ஹாலை நம்ம பார்க்குறோம். மேலே சீலிங் கொண்டு வால்பட்டி பார்த்து அழகா பூட்டிஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஒரு 100 சதுரடிக்கு குறையாத கிச்சன் இருக்கு. கிச்சன் நல்ல ஸ்பேசியஸாக இருக்கு. பழைய ஓல்டு மெத்தடு இது எல்லாமே பாருங்க. கிச்சன் டாப்லாம் கிரானைட்ல கொடுத்துருக்காங்க. அந்த இப்போ உள்ள கபோர்டெல்லாம் இல்லாமல் செல்ஃபாவே கொடுத்துருக்காங்க. பில்டிங் நல்லா இருக்குங்க. ஓடிஎஸ் ஏரியா, வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 12, 8க்கு 12ன்ற அளவில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரூமை பார்க்குறோம். இதுலேயே வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அந்த பீரோ கபோர்டு எல்லாம் வந்துடுது. மேலே வந்து ஒரு ஒரு சேந்தி வந்துடுது. இந்த மாதிரி செல்ஃப் நிறைய கொடுத்துருக்குறாங்க. அது வேணும்னா நீங்க வாங்குறவங்க விருப்பப்பட்டீங்கன்னா இது கபோர்டு அடைச்சிக்கலாம். அட்டாச் லெட்டின் அண்ட் பாத்ரூம். இதுவும் வந்து இது வந்து 8க்கு 10ங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பெட்ரூமு. மாடியில போய் இன்னொரு பெட்ரூம் இருக்கு. அதே இது இன்னொரு வீடு இருக்கு. அதையும் பார்த்துருவோம். இந்த மாதிரி மொட்டை மாடி வந்துடுது. அங்க ஒரு வீடு வந்துடுது. அதுல வந்து ஒரு ஹாலு கிச்சன் பெட்ரூமு அந்த மாதிரி அமைப்புல இருக்கு. ஒரு 180 சதுரடிக்கு குறையாத இந்த மராமத்து வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. கீழே எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. மேல